வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது முக்கியமாக இந்த லட்டுவில் நான் எந்த சுகரும் சேர்க்கல, டேட்ஸோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வச்சு தான் நான் லட்டு பண்ணியிருக்கேன். இந்த லட்டு பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபூல் மக்கானா, அதாவது தாமரை விதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் பாதாம் பிசின். பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா கோந்த் எடிபிள் கம்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் தேவைப்படும். முக்கியமாக உங்களுக்கு நிறைய நெய் செலவு கிடையாது. இந்த லட்டு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஃபூல் மக்கானா, cashews, பாதாம், dates, edible gum, gond, some cardamom powder and little ghee. இப்போ இந்த லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு லோட்டஸ் சீட், அதாவது தாமரை விதை இல்லைனா ஃபுல் மக்கானான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இந்த மக்கானா பார்த்தீங்கன்னா நொச்சுக்குன்னு இருக்கும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணோன்னே தான் கிறிஸ்பியாக ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இந்த ஃபுல் மக்கானா பார்த்தீங்கன்னா கிட்னி, ஹார்ட், லிவர், போன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ப்ளஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க இல்லை ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். அப்படியே ரோஸ்ட் பண்ணி நீங்கள் உப்பு மிளகாய் பொடி போட்டு கூட பாப்கார்ன் மாதிரி சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா கிரேவி பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி லட்டூஸ் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை உடச்சி பாருங்கள், கிறிஸ்பியாக இருந்து தூளாக ஆச்சுன்னா ஒரு பிளேட்டுக்கு ரிமூவ் பண்ணி ஆற விட்டுருங்க. அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கோந்த் பாதாம் பிசின் இல்லைனா எடிபிள் கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த கோந்துமே நல்லா பொறப்பொறனாகி பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக ஃபோமியாக ஆகும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த கோந்து பார்த்திங்கன்னா பவல் மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்லாம். மெட்டபாலிசம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது இதில். பொரிஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாக்கி இருக்கிற நெய்யில் நம்ம ஒரு 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு பொறப்பொறன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஆனதுக்கப்புறம் இதையுமே தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா 1/4 கப் பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் ஆன பாதாமையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. இந்த சீரீஸில் நம்ம கடைசியாக பேரிச்சம்பழத்தை குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு நான் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தோட ஃப்ளஷ் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இந்த பேரிச்சம்பழம் தான் நம்மளுக்கு ஸ்வீட்னஸும் கொடுக்க போகுது, ப்ளஸ் இதுதான் நம்மளோட பைண்டிங் ஏஜென்ட்டும் கூட. ரஃபாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபுல் மக்கானா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேரிச்சம்பழம் தேவைப்படும். பேரிச்சம்பழம் எடுத்து நல்லா நசுக்கி பாருங்கள். அப்படியே மசிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ இந்த லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். 1க்கு 2 தடவை ஃபுல் மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கையில் எடுத்து உடச்சி பாருங்கள், ஏன்னா ஆறி போனதுனால இன்னுமே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகிருக்கும். அடுத்ததாக ஒரு ஜிப்லாக் கவரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கோந்தை சேர்த்துக்கோங்க. ஜிப்லாக்கை நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு குழவி வச்சுட்டு நல்லா நைஸாக தட்டுங்க. குழவி வச்சு தட்டும் போது உங்களுக்கு கோந்து நல்லா பொடியாக ஆகிடும். இப்போ பொடியான கோந்தை ஒரு பிளெண்டர் ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். பிளெண்டர் ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபைன் பவுடர் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் அதுலேயே அப்படியே இருக்கும், தனியாக கசிஞ்சு வராது. அடுத்ததாக அதே பிளெண்டர் ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 1.5 கப் அளவுக்கு ஃபுல் மக்கானா சேர்த்துட்டு எவ்வளோ பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோந்து பொடி ஃபுல் மக்கானா பொடியை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்ததாக நம்ம ஜிப்லாக் கவரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாமை சேர்த்துட்டு அதே மாதிரியே நான் நல்லா தட்டிக்கிறேன். முந்திரி பாதாம் பருப்பை நான் மிக்சர் ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ண போகிறது கிடையாது. இதே மாதிரி 1க்கு 2 தான் பொடிச்சு வச்சுக்க போகிறேன். பிளெண்டரில் போட்டு நம்ம அரைச்சோன்னா பாதாம்லேருந்தும் முந்திரிலேருந்தும் நம்மளுக்கு கசிஞ்சு எண்ணெயெல்லாம் தனியாக வந்துடும். ப்ளஸ் இந்த மாதிரி தட்டி எடுத்து நம்ம லட்டுவில் போடும்போது ஒரு பைட்லேயும் உங்களுக்கு நல்லா நட்ஸ் கிடைக்கும். அது நம்மளுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். க்ரஷ் பண்ண நட்ஸை இந்த கோந்த் பவுடர் அதுக்கப்புறம் ஃபுல் மக்கானா பவுடர் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கை வச்சு நீங்கள் கிளறிக்கலாம். மிக்ஸ் பண்ணதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி உங்களுக்கு பிடிக்கும்னா கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது நம்ம லட்டுக்கு ஒரு நேச்சுரலாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ப்ளஸ் ஏலக்காயோட சத்தும் நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்ததாக ஒரு பிளெண்டர் ஜாரில் ஆறுன டேட்ஸை சேர்த்துக்கலாம். டேட்ஸை சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ ஃபைனாக விழுதாக அரைச்சி எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாட்டே பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு டேட்ஸ் நல்லாவே அரைஞ்சிடும்.
இப்போ இந்த அரைஞ்ச டேட்ஸை நம்ம மக்கானா பொடி கோந்து பொடி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை போட்டு நீங்கள் ஈவனாக ரப் பண்ணும் போது இந்த டேட்ஸ் மேலே இந்த பவுடர்லாம் நல்லா கோட் ஆகிடும். நம்ம லட்டுவுக்கு இந்த டேட்ஸ் தான் மாய்ஸ்சர் கொடுக்க போகுது. நம்ம இந்த லட்டுவில் நெய் இல்லைனா வெல்லம் இல்லைனா சர்க்கரை எதுவும் சேர்க்கலை. அதனால நம்ம டேட்ஸ் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கோம். டேட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கே வரும். நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் நல்லா நெய் தடவிட்டு நீங்கள் கெட்டியமாக உருண்டை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் உருண்டை பிடிக்க முடியலன்னா உங்களோட டேட்ஸோட அளவு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போனா நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா ஒரு பிடி அளவுக்கு கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அழுத்தி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல உருண்டை செட் ஆகிடும். உதிரவே உதிராது, ஆனாலும் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அழுத்தம் கொடுத்து பிடிக்கும் போது உங்களுக்கு உருண்டை பிட்டு போகாமல் இருக்கும். இந்த லட்டுவை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 10-15 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம், கெட்டே போகாது. டெய்லி ஒரு லட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு இது ஒரு சத்தும் கிடைக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.